இது யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் அமைந்துள்ள பனையுடன் தொடர்பான அலங்கார பொருட்கள் உற்பத்தி மத்திய நிலையங்களுள் ஒன்றாகும். இந்த பிரதேசத்தில் சுமார் 12 யுவதிகள் குறித்த தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அந்த யுவதிகளில் சிலர் வீடுகளிலிருந்து பனையுடன் தொடர்பான பொருட்களை உற்பத்தி செய்வதுடன் மேலும் சிலர் இந்த மத்திய நிலையத்தில் குறித்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வெட்டிங் நடக்கும், பர்த்டே நடக்கும், விளையாட்டு போட்டி நடக்கும், கனடா, லண்டன், ஜெர்மனி போன்ற இடங்களுக்கு தான் முக்கியமாக இந்த பொருள்களை அனுப்பி கொண்டிருக்கு. மார்க்கெட் பேக், டஸ்ட்பின், பென் ஹோல்டர், ட்ரே, டிஷ்யூ பாக்ஸ், மற்றது சோயிங் பாக்ஸ், ஸ்நாக் பாக்ஸ், கேப், நீத்துப்பட்டி, சுளகு, மற்றது இந்த பட்டை சுளகு, விசிறி போன்ற பொருட்கள் நிறைய செய்யப்படுகிறது. ஆரம்பத்தில் அவர்கள் வீடுகளுக்கு அவசியமான சுளகுகள் உள்ளிட்ட சமையலறை மற்றும் வீட்டுப்பாவனை பொருட்களை உற்பத்தி செய்தனர். ஆனால் அவற்றுக்கான கேள்வி குறைவடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். எங்கள்கிட்ட அவை சொல்லுற டிசைன்ல செய்து கொடுப்போம். அடுத்தது உள்ளூர் மூலப்பொருட்களை செய்யறத அவர்கள் விரும்புகிறார்கள். பொதுவாக இப்ப இந்தியாவிலிருந்து எடுக்கிறத விட எங்கட ஸ்ரீலங்காவில இருந்து அது எங்கட ஊரில் இருந்து எடுக்கிறதுல கொஞ்சம் திருப்தி. அவர்கள் தமது முயற்சியில் தளர்வடைந்து விடாது வெளிநாட்டு சந்தையின் தேவைப்பாட்டிற்கு அமைய தமது உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் வெற்றி கண்டுள்ளனர். EDP இந்த இதுல தலைமைப்பிடத்துக்கு நாங்கள் பல தடவை போயிருக்கிறோம். அங்க உள்ள செமினார்களுக்கும் கூப்பிட்டு நாங்கள் பங்கு பெற்றி இருக்கிறோம். அதே போல யாழ்ப்பாணத்தில் இருக்கிற EDP ஆஃபீஸின் கோஆர்டினேட்டர் அந்த எங்களோட டிரெக்டர் வந்து எங்களை இந்த விஷயங்களில் கூட ஊக்கம் தருவார். இப்போ ஏதாவது தேவை இருக்கண்டாலும் இப்படி உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டு செய்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த வெளிநாட்டு ஓடர்களுக்கு அவற்றை ஊக்கமும் ஒரு முக்கியம். இந்த அனைத்து பொருட்களும் பனைமரத்தோடு தொடர்பான மூலப்பொருட்களில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன. பெருமளவான உற்பத்தி பொருட்கள் பனைமரத்தின் குருத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. மேலும் இந்த அனைத்து பொருட்களும் புராதன முறைக்கு அமையவே தயாரிக்கப்படுகின்றன. எங்களுக்கு கனடா தான் அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் தொடங்கிக்கல எங்களுக்கு கிடைக்கிறவே. அவர்களுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு விழா நடக்கிறது. அந்த விழாவுக்கு இந்த பொருள்களை எடுப்பார்கள். அதேபோல் லண்டனில் இருக்கிற பொழுதும் அங்கே ஒரு ஹோட்டலுக்கு தேவையான சாமான்கள், அதாவது மேசையில் வைக்கிறது, மற்றது கிஃப்டாக கொடுக்கறது, ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் போயில கிஃப்டாக கொடுத்து விடுறதுக்குரிய பொருள்கள் UK எடுக்கிறது. அதே போல் ஜெர்மனியில் ஒரு டெம்பிள் ஃபெஸ்டிவல் வரும். அந்த ஃபெஸ்டிவலுக்கு எங்களுக்கு இந்த பொருள்களை அனுப்ப சொல்லுவோம். அப்போ ஒரு ஒன்று ஊடல் ஒன்று செய்கிற பொழுது எங்களோட பொருள்களை கேள்வி எடுத்து வாங்குகிற நிலைமை இனி ஜனவரிக்கு வரும். இதுவரையிலும் இந்த வருஷத்தோட முடிஞ்சது. இனி ஜனவரியிலிருந்து அப்படியான ஓடர்கள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தமது உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்காக சர்வதேச சந்தை வாய்ப்பை பெற்றுத் தருவதில் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை பாரிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டிற்கு ஏற்றுமதி வருமானத்தை ஈட்டிக் கொள்வதில் தம்மால் பங்களிப்பு வழங்க முடியுமாக உள்ளதையிட்டு தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்த வருடத்திலும் தமது பனையுடன் தொடர்பான உற்பத்தி பொருட்களுக்கான ஏற்றுமதி நடவடிக்கைகளுக்கு சர்வதேச சந்தை திறந்திருக்கும் என்று அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர்.